கடவுள் வணக்கம் சிவம். தொப்பை அப்பனை தொப்பை அப்பனை தொழவினை அருமே. தொழவினை அருமே. திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் உயர்வு கிட்டும். உயர்வு கிட்டும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் பண்பாடு தானே வரும். பண்பாடு தானே வரும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் மனமாசு நீங்கும். மனமாசு நீங்கும். திருக்குறளை ஓதினால் திருக்குறளை ஓதினால் தெய்வ நிலையே அடையலாம். தெய்வ நிலையை அடையலாம். எனவே எனவே வள்ளுவர் வகுத்த அறநெறியில் வாழ்வோம். அறநெறியில் வாழ்வோம். குறள் நெறி போற்றி குறள் நெறி போற்றி குவலயம் காப்போம். குவலயம் காப்போம். உலகம் சமநிலை பெற வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். நிறைவே காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். இறைவா அதை தர வேண்டும். இப்ப நாங்க எத்தனாவது அதிகாரமா? 23வது அதிகாரம். 23ல 10 படிச்சுட்டோம். 10 படிச்சு இன்னைக்கு என்ன செய்யணும்? முதலாவதுல இருந்து படிக்க போறோம். பொருளோட. சரி, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்? சரியோ? அப்ப முதலாவது குறளையும் பொருளையும், 2வது குறளையும் பொருளையும் டீச்சர் சொல்லிட்டு பிறகு நாங்க கேட்போம். இப்ப உங்களுக்கு விளங்கிட்டு சரியோ? வடிவா சொல்ற போல நீங்க சொல்லுவோம். எத்தனாவது அதிகாரம் நீங்க சொல்லுங்க? அதிகாரம் 23. அதிகாரத்தின் பேர் அதிகாரங்கள் சொல்லுங்க. என்னென்ன அதிகாரத்தின் எண் 23. அதிகாரத்தின் பெயர் ஈகை. ஈகை. குறள் 1. குறளும் அதன் பொருளும். சரியோ? 1. சரி, இப்ப டீச்சர் சொல்றேன் கேளுங்கோ. வடிவா எல்லாரும் கேளுங்கோ. பிள்ளை விட்டார்கள். இப்ப திருப்பி எல்லாரும் சொல்லுவீங்க. எல்லாரும் ஒருத்தரும் பாய் மூடிக்கொண்டிருக்கிறார். அத்தனை பேரும் சொல்லுவோம். ஏனென்றால் அதுல நீங்கள் அதுல பிள்ளையா இருக்கு. சரியோ? அதனுடைய கவனிச்சு சொல்லணும். வரையாட்கொன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. சரியோ? அப்ப வரையாட்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் நீரது உடைத்து. சரி, ரெண்டு சொல்லி சொன்னால் இந்த பொருளை டீச்சர் சொல்றோம் கேளுங்கோ. ஈகை என்பது எந்த ஒரு பயனையும் எதிர்பாராது இல்லாதவர்களுக்கு ஒன்றினை கொடுத்தலே ஆகும். சரியோ? விளங்கிச்சோ? சொல்லுவீங்களோ? சரி, 2வது குறள் என்ன சொல்லுங்கம்மா? நல்லாறு இதுதான் சொல்லணும். படிவா கேளுங்கோ. பிளவுட்டார்கள். நல்லாறு எனினும் கொளல் தீது மேல் உலகம் இல் எனினும் ஈதலே நன்று என்றால் கருத்து என்ன சொல்றேன் கேளுங்கோ. இறந்து வாங்கிக் கொள்வது நமக்கு நல்லொழுக்கம் என்று கூறப்பட்டாலும் அதை பெறுவது தீது. சரியோ? நல்லொழுக்கம் என்று கூறப்பட்டாலும் ஒரு பொருளை நாங்கள் பெறுவது தீது. ஈகையால் இன்பம் பெற முடியாது என்றாலும் ஒருவருக்கு கொடுத்தலே நன்று. சரியோ? அப்ப விளங்கி இருக்கோ? திருப்பி சொல்லுங்களோ.
இறந்து வாங்கிக் கொள்வது நல்லொழுக்கமான நல்ல செயலாக இருந்தாலும் அதை வாங்குவது தீது. இது. ஈகையால் எங்களுக்கு நன்மை கிடைக்காமல் விட்டாலும் ஒருவருக்கு நாங்கள் வழங்குவது நன்று. நன்று. இப்ப 2 ப்ராப்ளம் சொல்லி போட்டோம். இது 2வது என்ன? இப்படித்தான் பாடமாக்குவீங்கள். இப்ப நாங்கள் ஒரு பொருளை இப்ப முதலாவதுக்கு சொல்றேன். சில வேளை நாங்க ஈதல் என்று சொல்லிக்குள்ள யாருக்கு கொடுக்க வேணும் சொல்லுங்க பாப்போம். எப்படியா நாங்களே கொடுப்போம்? உங்களை விட கஷ்டம் கஷ்டப்பட்டவர். சரி. இன்னொரு விஷயம் படிச்ச நாங்கள் இங்க ஒப்புரவுல படிச்சாங்க. ஒரு ஆள் வேலைக்கு போக பஞ்சியா இருந்து அவருக்கு சாப்பாடு கிடைக்குமோ? இல்ல டீச்சர். அவருக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை. வேலைக்கு போனா கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணும். ரெண்டதால அவருக்கு வேலைக்கு போக விருப்பம் இல்லை. அதால அவருக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை. அப்ப அவருக்கு நாங்க சாப்பாடு கொடுக்கலாமா? இல்ல டீச்சர். அது எங்களுக்கு என்னத்தை தரும்? தீமையை தரும். பாவத்தை தான் தரும். ஏன்னா அவர் செய்யாத பாவம் உங்களுக்கு தரும். அதாவது ஒரு பாவம் செய்யறவர்களுக்கு நாங்கள் கொடுக்க கூடாது. அப்ப அதுக்கு எந்த குரல் படிச்சு நாங்க அதுல அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். கொடுக்கறதுண்டா போல எப்படிப்பட்டு நாங்க கொடுக்க வேணும்? நல்லா என்ன சொன்னது? தாளாத்தி அந்த குரல் சொல்லுங்க. தாளாத்தி நீங்க பண்ணலாம். அதுல இருந்து எடுத்து சொல்ல வேண்டியது எது? தாளாட்டி தந்த பொருளை தக்கார்க்கு கொடுக்கவும். 2வது குரல் என்ன படிச்சாங்க? தாளாட்டி தக்காருக்கு கொடுக்க வேண்டும். அதை நீங்க மனத்துல கொள்ளணும். முதலாவது குரலிட்ட பொருளுக்கு சும்மா நீங்க அதை பாடமாக்க கூடாது. தமிழ் பாடமாக்குறது காரணம் விளங்கி பாடமாக்கணும். விளங்கிச்சோ? எப்படிப்பட்ட பொருள் இப்ப ஒரு கதைக்கு சொல்லுவோம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட இப்ப இன்னொருத்தருக்கு நீங்கள் என்ன தானம் செய்யணும்டா போல பக்கத்து உங்களோட ஃப்ரெண்டிட்ட வாங்கி நீங்க அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது உங்களுக்கு புண்ணியமோ? இல்ல டீச்சர். அந்த புண்ணியம் அவருக்கு தான், கஷ்டப்பட்டவருக்கு தான் செய்யும். ஆனபடியால் நாங்கள் என்ன ஈகை என்பது இல்லாதவர்களுக்கு ஒன்றினை எந்த ஒரு பயனையும் எதிர்பாராது கொடுத்தல் தான் ஈகை. ஆனால் அப்படி கொடுக்கிற பொருள் எப்படிப்பட்ட பொருளா இருக்கணும்? அப்ப விருப்பம்னா நீங்க அதை சேர்த்துக் கொள்ளலாம். எப்படி சேர்க்கலாம்? ஈகை என்பது யாருக்கு எந்த ஒரு பலனையும் எதிர்பாராது இல்லாதவர்களுக்கு நாம் கஷ்டப்பட்டு உழைத்த பொருளை கொடுத்தலாம். எதிர்பாராத சொல்லி சொன்ன உங்களுக்கு கொடுத்தலா உங்களுக்கு தெரியும். இதுகளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அதை சொல்லுவீங்க. இப்ப சொல்லிடு சரியோ? அது மற்றது என்ன? மற்றது உங்களுக்கு என்ன கருத்து? நீங்க பாடமாக்க மேபி நான் உங்களுக்கு அந்த ஸ்லைட்டை போட்டு விடுவோம். நல்லது. நீங்கள் அதை வீடியோ கேட்டோ ஏதோ 2 கொண்டு போட்டு விடுவேன். சரியோ? சரியா இருந்தா வீடியோ போட்டு விடுவேன். இல்லையா இது கொஞ்சம் பெருசா இருந்தாலும் இது பாடமாகும். சரியோ? அப்ப இப்ப சொல்லுவீங்களா? ஈகை என்பது இல்லாதவருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தலாகும். அவ்வளவுதான். சொன்னா சரி. எதிர்பார்ப்பு இல்லாமல் சொல்லிட்டீங்களோ? அப்ப எதிர்பார்ப்பு இருந்தால் அது ஈகை இல்லையன்னு விளங்கும் தானே. அது திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்பார்ப்போட கொடுக்கறது ஈகை இல்லைன்னு சொல்லணுமோ? இல்ல. ஏன் விளங்கிட்டுதே சொல்லுங்க பாப்போம். எதிர்பார்ப்பு இல்லாமத்தான் கொடுக்கறது ஈகை. அப்ப நீங்க இன்னொரு உதவி செய்வாருன்னு சொன்னா அது ஈகை. அதை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும் உங்களோட புத்தியால். சரி, அடுத்த சொல்லுங்கம்மா. நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. இதே ஒரு நிமிஷம். எல்லாரும் சொல்ல வேணும். அதனுடைய எல்லாரும் மூளையில போட்டு யோசிங்க. இது என்னடா இது நான் திருக்குறளுக்கு இல்லை. உங்களோட எதிர்காலத்துக்கு இவன் உங்களோட நீங்க கொலைச்சுக்கு போறதுக்குன்னா உங்களோட மூளையை டெவலப் பண்றதுக்கு. சொல்லுங்கம்மா. வாங்குவதால் எங்களுக்கு நன்மை வரும் என்று தெரிந்தாலும் நாங்கள் வாங்கினால் அது தீது. அதே போல கொடுப்பதால் எங்களுக்கு தீமை வருமாக இருந்தாலும் கொடுத்தலே சிறந்தது. எப்படிப்பட்ட பொருளா கொடுக்க வேணும்? நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருள். யாருக்கு கொடுக்க வேணும்? இல்லாதவருக்கு கொடுக்கணும். இல்லாத தக்கவர்களுக்கு கொடுக்கணும். யாருக்கு கொடுக்க வேணும்?
இல்லாதவருக்கு கொடுக்கவும். இல்லைன்னா நீங்க கண்ணை மூடிக்கொண்டு லேசியா இருக்கிறவ எல்லாருக்கும் இல்லை நாங்க கொடுக்க வேண்டி வந்துடும் இல்லையோ. அப்ப நீங்க கொடுக்கக்குள்ள வடிவா சிந்திச்சுட்டு தான் கொடுக்கணும். வேற உண்மையில தான் நீங்களாகவோ அப்படின்னு பார்த்து தான் நாங்க அவையை கொடுக்கணும். சரியோ? அடுத்தது யார் சொல்ல போறீங்க? நவீன் சொல்லுவேன். சொல்லுங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியடர்ப்பை நீரது உடைத்து. ஈகை என்பது நாங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பொருளை வறியவர்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பது ஆகும். அவ்வளவுதான். நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈடலே நன்று. பொருள் வாங்குவதால் எங்களுக்கு நன்மை வரும் என்று என்றாலும் நினைக்கிறது இல்லையா? உங்களுக்கு நன்மைதான் வரும். பொருள் வாங்கினா உங்களுக்கு நன்மை வரும் என்றாலும் வாங்கப்படாது. இங்க நினைக்கிறோம்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்க. பொருள் வாங்குவதால் நன்மை வரும் என்றாலும் பொருள் வாங்க கூடாது. அதை போல மற்றவர்களுக்கு பொருள் கொடுப்பதால் தீமை வருமென்றாலும் கொடுக்க வேண்டும். கொடுத்தலே சிறந்தது. பொருள் கொடுப்பதால் தீமை வருமென்றாலும் கொடுப்பது சிறந்ததாகும். சிறந்தது சொல்லுவோம். சரியோ? சரி, அவ்வளவுதான். கட்டிக்காரன். நான் சாரி சொல்ல போறேன். சொல்லுங்க. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குறியெதிர்ப்பை நீரது உடைத்து. ஈகை என்பது இல்லாதவருக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பொருளை எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்தலே ஆகும். நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல் எனினும் ஈதலே நன்று. வாங்குவதால் எங்களுக்கு நன்மை வரும் என்றாலும் நாங்கள் வாங்கக்கூடாது. அதே போல கொடுப்பதால் எங்களுக்கு தீமை வருமாக இருந்தாலும் கொடுத்தலே சிறந்தது ஆகும். சிறந்தது என்று சொன்னாலும் ஓகே. இல்ல நோ ப்ராப்ளம். நீங்க ஆகும்னு சொல்லலாம், சிறந்தது என்று முடிக்கலாம். ரெண்டும் ஓகே. கட்டிக்காரன். அடுத்தது எல்லாரும் சொல்ல வேணுமா? வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை மற்ற எல்லாம் குடி எதிர்ப்பை நீரது உடைத்து. ஈகை என்னவென்றால் நான் கஷ்டப்பட்ட பொருளை தக்க வறியவர்களுக்கு அல்லது நீங்கள் உண்மையான வறியவருக்கு எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிறது
No, ஆகும். கொடுத்தலே கொடுத்தலே ஆகும். கொடுத்தலே ஆகும். சரி, இப்ப நீங்க சொன்னது போல நீங்க அங்க சொல்றீங்க. அங்க நீங்க சொன்ன டீச்சர் சொன்னதையோ அல்லது அந்த டீச்சர் அதுல போட்டிருந்தா அதை போலதான் சொல்லுவோம். சரியோ? இப்ப நீங்க சொல்றதெல்லாம் என்னத்துக்கு சொல்றீங்க? உங்களுக்கு விளக்கினதை நீங்க சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க சொல்றதெல்லாம் உங்களுக்கு விளங்கினதை சொன்னேன். விளக்கினதை நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு சொல்லுங்கம்மா ரெண்டாவது. நல்லார எனினும் கொலை தீத மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ம். மற்றவர்களிடம் இருந்த ஆ. பொருள் இருப்பது பெறுவது reservoir. reservoir. பெறுவது. பெறுவது நன்மை நன்மை என்றாலும் நாம் மற்றவர்களுடைய பொருளை இருக்கக்கூடாது, அதை வாங்கக்கூடாது. வாங்கக்கூடாது. அதை போல் டீச்சரையும் பார்த்து சொல்லுங்க, சில உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஆக்சுவலால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதை போல் நாம் மற்றவர்களுக்கு ஈகை சொல்லக்கூடாது. ஈகை இருக்க வார்த்தையை சொல்லணும். என்ன செய்யணும்? மற்றவர்களுக்கு கொடுப்பதால் உங்களுக்கு தீமைதான் வரும் என்றாலும் கொடுத்தலே சிறந்தது. மற்றவர்களுக்கு கொடுப்பது 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 தீமை என்றாலும் மற்றவர்களுக்கு கொடுப்பது சிறந்தது ஆகும். கொடுப்பதே சிறந்தது. கொடுப்பதே சிறந்தது. சரி, நீங்க இது விளங்கினா நீங்க அந்த சொல்லுகளை பார்த்து நீங்க சொல்லுவீங்க இல்லையோ? ஓ, அதே போல இப்ப பள்ளிக்கூடத்திலேயும் இப்ப நாங்க மேத்ஸ படிச்சாலும் எக்ஸாக்ட்லி அப்படியே போய் நாங்க அப்ளை பண்றோமோ? இல்ல, மூளையை பாவிக்கிறீங்க. அதே போல இப்ப நாங்கள் படிக்கிறோம், நீங்க அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்க படிப்பீங்க. வாங்கிச்சோ? இப்படிதான் மூளையை பாவிக்கிறது. அடுத்த ஆள் சொல்லுங்கம்மா. ஜெயதுர்கா. பெரியார்க்கு ஒன்று ஈவடை ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. உசாரா சொல்லுங்க. ஈகை என்றால் நாங்க கஷ்டப்பட்டு நாங்க கதைக்கிற மாதிரி சொல்லாமல் இப்பவும் நல்ல சுத்தமா சொல்லுங்க. என்னன்றது ஈகை என்பதை ஈகை என்பதை நாம் ஈகை என்பது நாம் கஷ்டப்பட்டு பொருளை உண்மையான கஷ்டப்பட்டு உழைத்த பொருளையம்மா. கஷ்டப்பட்டு பொருளை வருமோ? இல்ல, கஷ்டப்பட்டு உழைத்த பொருளை. நாம் கஷ்டப்பட்டு உழைத்த பொருளை உண்மையான வறியவர்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லு. என்னது சொல்லுங்க. அது எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பதே ஆகும். ஃபாஸ்டா சொல்லுங்க திருப்பி. கணக்கு கரெக்ஷன் செய்து போடணும் உங்களுக்கு. ஈகை என்பது நாம் கஷ்டப்பட்டு உழைத்த பொருளை உண்மையான வறியவர்களுக்கு
எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாமல் எதிர்பார்ப்பும் அந்த கடைசி வேர்ட் சொல்லுவோம் அந்த எழுத்து சொல்லுவோம் எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுப்பதே நன்று ஆகும். கொடுப்பதே ஆகும். ஈகை என்பது என்றுதான் நீங்கள் சொன்னீங்க. ம். ஈகை என்பது ஆகும். சரியோ? ஈகை என்பது அங்க கடைசியில முடிக்கணும் ஆகும். இடையில நீங்க ஈகை என்பதுன்னா அந்த டெபினிஷன் இடையில சொன்னீங்க. லைக் லாங்குவேஜ் சொன்னோம். பிரெஞ்சு தானே என்னன்னா அந்த லாங்குவேஜை யூஸ் பண்றீங்க சொல்றது. சரியோ? ஈகை என்பது ஆகும். இதுல என்ன வருது? என்ன என்னது? Definition. அதுக்கு சொல்றது அவ்வளவு. ஈகை என்பது ஆகும். இதுக்கு என்ன சொல்றோம்? Subordinate? relative. Subordinate relative தான் மிச்சம் அப்படியே போடுறது. ஈகை என்பது ஆகும். இடையில subordinate. It's the same thing. சரி, அதனால இதை யோசிக்க இது உங்களுக்கு தேவை அப்படி லாங்குவேஜ். கடவுள் இப்படி உங்களுக்கு தமிழையும் நீங்க கிராமட்டிக்கலா கதைக்கிறதுக்கு பழகுறீங்களா அதை ஒரு மிஸ் பண்ணாங்க ப்ளீஸ். அப்ப அடுத்த யார் சொல்ல போறீங்க? இரண்டாவது சொல்லுங்கம்மா. நல்லாறு எனினும் கொளல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. ஒரு பொருளை வாங்குற பெறுவது நல்லது. பெறுவது நல்லது என்று தெரிந்தும் நல்லது என்றாலும் நாங்கள் வாங்கக்கூடாது. அதே போல் நாங்கள் வறியவர்களுக்கு கொடுப்பது கூடாது. தீமை வரும். தீமை என்றாலும் தீமை வராதம்மா. தீமை வரும்னு சொல்லக்கூடாது. தீமை வரும்னு சொல்லலாமோ? தீமை வராது. தீமை என்றாலும் இப்ப ஒரு ஆக்கள் அப்படி சொன்னாலும் தீமை வருமன்றதும் தீமை என்றாலும் சேம் மீனிங்கா இருக்கும். தீமை வருமென்றால் அவங்க கொடுக்குறதே தீமை வருமென்று சொன்னா கொடுக்குறது தீமையோ இல்ல. தீமை என்றாலும் என்று சொல்லுவா. தீமை என்று யாராவது சொன்னாலும் யாரான்னு சொல்லி நீங்க கொடுக்காத நீங்க கொடுக்க உங்களுக்கு பணம் குறையும் என்று உங்களுக்கு யாரும் சொல்லி நம்ம வச்சு கொள்ளணும். நீங்க என்ன சொல்லணும்? அவர் சொல்றதை கேட்டு கொடுக்காமறதோ? அவர் சொல்லட்டும். நீங்க என்ன சொல்லணும் அவருக்கு? ஏன்னா பரவாயில்ல, ஏன்னா குறையும் சொன்னாலும் நோ ப்ராப்ளம், நான் கொடுப்பேன். இதைத்தான் சொல்றது. என்ன சொன்னாங்க? கொடுப்பதால் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு தீமை வருமாக இருந்தாலும் தீமை என்றாலும் சரியோ? கொடுப்பதால் எமக்கு தீமை வரும் என்றாலும் சொல்லுங்க. கொடுப்பதால் தீமை வரும் என்றாலும் எங்களுக்கு தீமை வரும் என்றாலும் கொடுப்பதே சிறந்தது. ஏன் கொடுப்பதே கொடுப்பது என்ன ரெண்டுக்கு முறையில வித்தியாசம் தெரியும்? கொடுப்பதே சிறந்தது, கொடுப்பதே சிறந்தது, ரெண்டுக்கு முறையில என்ன வித்தியாசம்? யாரும் சொல்லுவாங்க. துர்காவை நான் கேட்கிறேன், எல்லாரையும் தான் கேட்கிறேன். மாதுரி சாதகுஜன் லவின் ரிஷிகேஷ் கவிஸ் இல்ல யாரும் சொல்லலாம். தேசிகன் கொடுப்பதே சிறந்தது, கொடுப்பதே சிறந்தது, ரெண்டு முறையில என்ன வித்தியாசம்? கொடுப்பது என்ன வித்தியாசம்? கொடுத்தால் நல்லது. கொடுப்பது நல்லது. ஜஸ்ட் சிம்பிள். கொடுப்பதே நல்லது என்று சொல்லி சொன்னால் என்ன? திஸ் இஸ் த ஒன், இஸ் த பெஸ்ட். சில சிக்குதோனி என்றது என்ன? கொடுப்பது சிறந்தது, கொடுப்பது நல்லதோ சிறந்தது, கொடுப்பதே c'est mieux que
ஊதனியே கேட்க சில மேயார் என்றதைத்தான் என்ன சொல்றோம்? கொடுப்பதே சிறந்தது. கொடுப்பதே என்றால் அது பெஸ்ட். ஆனபடியா கொடுப்பது சிறந்தவன் சொல்லக்கூடாது, கொடுப்பதே சிறந்தது. இப்ப பிள்ளைங்க கொடுப்பதே கொடுப்பது. ஓகே, அப்ப சொல்லுங்க. அம்மா சொல்லிட்டீங்களா முழுதும்? ஓகே. ஓ, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.